அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உலக ரட்சகராகிய இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்புக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் உண்டு. ஒரு நல்ல ஒரு ரொம்ப தூரம் இருக்கிறது, ஒரு துவக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது மாதிரி அந்த ரட்சிப்பினுடைய அந்த நீளத்தை, அந்த ஆழத்தை, அகலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அதிகமாய் தெரிய வேண்டும். 19ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் என்ன சொன்னார்கள்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அல்லேலூயா. யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. கடல்ல நடந்தது ஒரு ஆச்சரியம் இல்லை, செத்த பணத்தை எழுப்பினது ஒரு ஆச்சரியம் இல்லை, 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்ததுக்கெல்லாம் ஆண்டவரே எப்படி இதை கொடுத்தீர்னு ஆச்சரியப்பட்டு கேட்கல. ஒரு ஆச்சரியப்பட்டு யார் தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு பரிதவிச்சு கேட்கிறாங்க. சீசர்கள் அத்தனை பேர் கேட்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு அவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறார். ஆனா மறுவசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப பதில் சொல்றாரு. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். எல்லாத்தையும் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசுவால் எல்லாம் ரட்சிக்க முடியும், தேவனால் எல்லாம் ரட்சிக்க முடியும். தேவன் உலக ரட்சகர். அல்லேலூயா. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ மனுஷனால மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இன்னைக்கு நீங்களாம் மனுஷர்களா அப்படின்றத நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:40. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உரிய மேனிகளுடைய மகிமை வேறே, வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறே. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மயில் இருக்குன்னா ஒரு வாத்தை விட அது ரொம்ப பெருசு. ஆனா அந்த மயில் பறக்குது, ரொம்ப தூரம் பறக்குது. ஆனா வாத்து ஒரு அடி தூரம் கூட பறக்க முடியாது, ரெக்கையெல்லாம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அதனுடைய மேனி வேற. இன்னைக்கு நாமும் அது போல நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்றார் 45ஆம் வசனத்தில், அந்தப்படி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, சென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நமக்கு முந்தின மனுஷன், நம்ம மனுஷன் மண்ணானவன், செத்தா மண்ணாயிடும். இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறதுனால நாம் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா. 48ஆம் வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அல்லேலூயா. அப்ப நீங்க மண்ணானவர்களா வானத்துக்குரியவர்களா? வானத்துக்குரியவர்கள். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப மனுஷனால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் ரட்சிப்புக்குள்ள. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மண்ணானவன் அல்ல, நான் வானத்துக்கு உரியவன். அப்படின்னா ஒரு கோழி ஒரு கழுகா மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ கோழி பிறக்கும் போதே இந்த மண்ணில் நடக்கும், மண்ணில் சாப்பிடும், மண்ணில் குழி பறித்து முட்டையிட்டு அங்கேயே அடக்காத்து குஞ்சு பறித்து அப்படியே பெருகும். ஆனால் கழுகா மாறிடுச்சுன்னா அது எங்கே இருக்கும்? இப்போ எங்கே போய் முட்டையிடும்? பெரிய மரம், உயர்ந்த மரம், கண்மலையின் மேல கூட்ட கட்டும். ஆமென். அல்லேலூயா.
இருக்கும். ஒரு 3 வேளை தான் கீழே இறங்கும். எதுக்கு? சாப்பாட்டுக்கு மாத்திரம் தான் கீழே இறங்கும். ஆமென், அல்லேலூயா. மற்ற நேரமா எங்க இருக்கும்? மேல. அல்லேலூயா. இப்ப நம்மளும் அந்த மாதிரி கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாக வேண்டும். அப்படியே நம்ம வளர்ந்து பெருகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மேல போகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவை கூட்டிட்டு போனார். வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க அவங்க மாமியா எப்படி இருந்தது? காய்ச்சல் வந்து கிடந்துச்சு. மாமியா காய்ச்சல் வந்து கிடக்கும்போது ஆண்டவர் போய் கையை பிடிச்சி தூக்குனாரு. உடனே அந்த அம்மாவுக்கு காய்ச்சல் நீங்கிருச்சு. உடனே அது டீ போட்டு காபி போட்டு சோறாக்கி கொடுத்து அவருக்கு பணிவிடை செய்தது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, அந்த நாள்ல ஏசப்பா கூட இருந்த பேதுரு சீடன் தான். ஆனா அவனால மாமியாவுக்கு சுகமாகல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்போ மண்ணானவனா இருந்தார் பேதுரு. ஆமென், அல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர் நடந்து போகும்போது அவர் நிழல் போட்டு என்ன செஞ்சாங்க? சுகமானாங்க. அல்லேலூயா. இப்ப பேதுரு யார் ஆயிட்டாரு? வானத்துக்குரியவர் ஆயிட்டார். அல்லேலூயா. செத்த பணத்தை போய் பார்த்து தவித்தாலே எழுந்துரு அப்படின்னாரு. இப்ப அவர் யார் ஆயிட்டாரு? வானத்துக்குரியவர் ஆயிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்போ ஒரு திரும்ப உங்களுக்கு கேள்வி. ஆண்டவர் சொன்னார், மனுஷனால் இந்த ரட்சிப்பு கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால். இப்ப ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு யாருடையது? இப்பதான் பேதுரு சரி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணான். அந்த பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் பெற்றாங்க. ரட்சிப்பு இயேசுவால் வந்ததா பேதுருவால் வந்ததா? அல்லேலூயா. அப்ப இப்ப ரட்சிப்பு யாருடையது? யாருது? ரட்சிப்பு யாருடையது? யாருடையது? நம்முடையது இல்ல, என்னுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல அந்த உரிமை பாராட்டணும். அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி உலகத்தின் முடிவு பரியந்தம் சீசராக்குங்கள். அல்லேலூயா. அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த பாச பேசினாலும் அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்த உங்களால முடியும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் நியாயாதிபதிகள்ல போல ரட்சகர்கள், ரட்சகிகள், ராட்சசிகள் இல்ல, ரட்சகிகள். அல்லேலூயா. ரட்சகர்கள், ராட்சசர்கள் அல்ல, ரட்சகர்கள். என்னாலதான் என் தெருவுக்கு ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. என்னாலதான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. இந்தியாவுக்கு ரட்சிப்பு தோமாவால் வந்ததா ஏசப்பாவால் வந்ததா? தோமாவால வந்தது. ஏன்னா ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். நீங்க தான் போகணும் உலகம் முழுவதும். அப்ப தனியா அவரா வந்து ஒரு ஆளையும் ரட்சிக்க மாட்டாரு. ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ரட்சிப்பு என்பது 7 படிகளிலே இந்த நாளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. 7 படி ஏறிட்டா நீங்க ஆண்டவரை பார்த்துடலாம். ஆமென், அல்லேலூயா. அந்த 7 படிகள். அப்ப இந்த ரட்சிப்புல நீங்க இப்ப எந்த படியில இருக்கீங்கன்னு உங்களையும் நீங்க ஆராய்ந்து கொள்ளணும். அந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஏற பழகணும். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதாவது ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா பிறந்த உடனே அதை யாராவது தாத்தான்னு கூப்பிடுவாங்களா? தாத்தா அப்படின்னு யாராவது கூப்பிடுவாங்களா? யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை உடனே யாரை கூப்பிடுது? தாத்தான்னு கூப்பிடுது. ஆமென், அல்லேலூயா. அப்பா இருக்கிறான், தாத்தா இருக்கிறான் அப்படின்னா டக்குன்னு அது சொல்லுது. அது மாதிரி அந்த படிகளை கடந்து வந்திருக்கிறாங்க. அதுபோல ரட்சிப்புல 7 படிகளை இன்றைக்கு உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அல்லேலூயா. இதில் நீங்கள் எல்லாரும் ஆராய்ந்து பார்த்து இப்போ எந்த ஸ்டெப்பில் இருக்கிறீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறி வரணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து முயற்சி ரொம்ப அவசியம். முயற்சி செய்து பயிற்சி செய்து தான் நம்ம வளர்ந்து மேலே அவரை போல மாறணும். ஆமென், அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்தில் முதல் படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:77. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே
நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை. முதலாவது ரட்சிப்பு எது? பாவ மன்னிப்பு. 2 பேர் தேவாலயத்துக்கு போனால் ஒருத்தன் உள்ளே போய் நின்று சொல்கிறான், நான் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் உபவாசம் போடுறேன், நான் எல்லாம் சிறுவயது முதல் எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பரிசெய்யும் வெளியில் ஆயக்காரன் ஒருத்தன் போய் சொன்னான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரு. அவ்வளோதான். உடனே அந்த உன்னத தேவனுடைய அந்த சமாதானம் அவனை நிரப்பினது. அவன் அல்லேலூயா, அவன் நீதிமானாக அந்த இடத்துல இருந்து போனான். அல்லேலூயா. அப்போ தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது சகேயு ஊரே சொல்லுகிறது. சகேயு பார்த்து, இவன் கொல்லக்காரன், ஏசுநாருக்கு பிரசங்கம் பண்ணுறான், ஊருக்கு போகிறான், இவன் யாரும் உனக்கு தெரியுமாயா அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறான். ஆமென். அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளே போய் சொன்னார், இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வந்தது. காரணம் என்ன? அவன் உள்ளத்தில் இருந்து தேவனை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தான். அந்த உள்ளத்தில் அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு செயலில் காட்டணும். என்ன காட்டணும்? நான் வாங்கினதெல்லாம் 4 அத்தனை என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். அவன் அல்லேலூயா. உடனே செயலில் காட்டினா ஆண்டவர் சொன்னார், இந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ தன்னுடைய பாவங்களை உள்ள மறைச்சு வைக்காம அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. நீங்கள் கத்தோலிக்க சபையில் போனீங்கன்னா எத்தனை பேர் ஆட்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க? நல்லா கையை உயர்த்துங்க. அங்கே போனீங்கன்னா எடுத்த உடனே சாமியார் உட்காந்துருப்பார். எங்கள் சித்தப்பாவும் சாமியார்னா, நானும் 27 வயசு வரைக்கும் சர்ச்சுக்கெல்லாம் போன வேண்டாம். ஆமாம். அல்லேலூயா. அங்கே போய் பார்த்தா அவர் அங்கே உட்காந்துருப்பார். பக்கத்தில் ஒரு வளையத்தை வச்சு ஒரு இதில் போய் சொல்லுவோம், காதில் போய் சொல்லுவோம், சுவாமி நான் பாவி, என் பாவங்களை மன்னியும், நான் பொய் சொன்னேன், களவு செய்தேன், திருடினேன், அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் நடந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். சரி சரி, இதுக்காக நீ போய் ஒரு 3 மந்திரத்தை சொல்லு, பரலோகத்தில் எங்கள் பிதாவே, ஒரு 3 தரம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவார். ஆமாம். அல்லேலூயா. அப்போ இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். எப்போ எனக்கு ஒரு 6-7 வயசு தெரியுமோ அப்போ இருந்து 27 வயசு வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். அந்த திருப்பலின்னு சொல்லி அந்த பூசையில் இருந்த மாதிரி நம்ம ஆராதனையில் அங்கே சொல்லுவாங்க, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. அல்லேலூயா. சொல்லிட்டு அதை பாவத்தை விட்டு விலகிறதுக்கு அந்த ஃபாதர்னு ஐடியா சொன்னதில்லை, இந்த ஜனங்களை அதை விட்டுருவோன்ற எண்ணம் இல்லை, இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ உலகம் முழுவதும் கத்தோலிக்க சபை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிடுகிறது. ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு அது வரவே இல்லை. அல்லேலூயா. அப்ப பாவ மன்னிப்பு ஒரு ரட்சிப்பு, முதல் படி. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை ஒத்துக்கொள்ளுகிறது. சிந்தனையில செய்த பாவத்தை விட்டுட்டேன். ஃபாதர் பாடுறார் பாட்டு, தோளினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே, நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். அல்லேலூயா. அவர் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு ஆர்ஜியை விட்டு வெளியே தள்ளி வந்து கரெக்டான காரியத்தை சொல்றாரு. அல்லேலூயா. நரம்புகள் சிந்தனை மாறணும்டா, செயல்கள் மாறணும்டா, தோல் பரிசுத்தமாகணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்போ வசனம் தான் உனக்கு உணவாக மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததுனால நிறைய பேர் வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, அந்த முதல் படி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. 2வது படி என்ன? மார்க் 16:16 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த விசுவாசம் அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் எப்படி பெறணும்? தெளிப்பு ஞானஸ்நானம் இல்லை, மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும். அல்லேலூயா. விசுவாசம் வந்த பிறகு ஞானஸ்நானம் பெறணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்? கல்யாணத்துக்காக ஒரு ஞானஸ்நானம், வேற வழி இல்லை, ஏதாவது சூழ்நிலைகள் நிமித்த ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்துவிட்டு அவங்களுக்கு விசுவாசத்துக்கு சம்பந்தமே இல்லை, பேர் வேணா மாற்றி வச்சிருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால்
நமக்குள்ள விசுவாசம் வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறும் பொழுது, ஞானஸ்நானம் எதற்கு பெறுகிறோம்? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான், முழுக்க ஞானஸ்நானம் பெறும் பொழுது நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு, விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டா, வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா, வண்டி சொந்தமா வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா போலீஸ் வந்து கேட்குது, எங்க லைசன்ஸை கட்டிட்டு போயிட்டு வா அப்படின்றாங்க. அல்லேலூயா. என் சொந்த வண்டியா, நான் காசு போட்டு வாங்கினேன், நான் தான் ஓட்டுறேன், எதுக்கு லைசன்ஸு அப்படின்னு கேட்டா உள்ள போய் ஒரு 15 நாள் உள்ள உட்காருன்றுவாங்க. ஆமென், அல்லேலூயா. பார்த்தீங்களா, விசுவாசம் வந்தாலும் ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அவன் நல்லா கவனிங்க, எவ்வளவுதான் சபைக்கு போய் ஜெபம் பண்ணி ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஞானஸ்நானம் பெறாதவங்களுக்கு ஒரு நாள் தண்டனை நிச்சயமாக வரும். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் பெற்றுட்டா, லைசன்ஸ் எடுத்தா பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி குட், வைக்கோ அப்படின்றாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஞானஸ்நானம் எப்படி பெறணும்? மூழ்கி விசுவாசம் வந்த பிறகு ஞானஸ்நானம் பெறணும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இது 2வது ஸ்டெப்பு. ஆமென், அல்லேலூயா. 3வது ஸ்டெப்பு, தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 3வது படி என்ன? தீத்து 3:5 வாசிக்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மறு ஜென்ம முழுக்கு, அதான் முழுகி ஞானஸ்நானம். முழுகி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், இதான் 3வது படி. அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு புது மனிதனாய் இருக்கணும். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை போல் நாம் வாழ வேண்டும். இயேசுவை போல நம்ம நடக்க வேண்டும். இயேசுவை போல பேச வேண்டும். இயேசுவை போல சிந்திக்க வேண்டும். இயேசுவுக்கு இருந்த குணாதிசயம், இமேஜ் ஆஃப் காட், அவருடைய குணம் அப்படியே நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. இதை கொண்டு வர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அபிஷேகம், அந்த குணத்தை நமக்கு கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. எப்படி? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:11-12, உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா ஆண்டவர் அழகா சொல்றாரு. மேல் வசனம் வாசிங்க. 10. திருடரும். எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? அப்பயும் பாக்கெட்டில் திருடுறது, புருஷன்கிட்ட இருந்தே பணத்தை திருடுறது. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் எங்கே என்ன கிடக்கோ அதை திருடுறது, ரோட்டில் கிடக்கிற கல் சிமெண்ட் விடுறதில்லை, எதையும் விடுறதில்லை, எதை வேணாலும் திருடிக்கிறது. ஆமென். கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு திருடுறது. ஆமென், அல்லேலூயா. பஸ்ஸில் யாரெல்லாம் டிக்கெட் எடுக்காம, அது ஒரு திருட்டுத்தனம் தான். இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சோம். ஆமென், அல்லேலூயா. பொருளாசைக்காரன், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதி, பொருள் வேணும், எனக்கு வேணும், எப்படியாவது வேணும். ஆமென், அல்லேலூயா. பொருளாசைக்காரரும் வெறியரும், உதாசீனம் பண்றது, ஊழியர்களை கண்டா அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அற்பமா பேசுறது, சாதி பிசாசு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உதாசீனப்பட்ட அப்படி உதாசீனர்களும், ஆமென், கொள்ளைக்காரர்களும். ஆமென். இப்படித்தான் நம்ம முன்னாடி இருந்தோம். இப்பதான் அந்த அடுத்த வசனம் வாசிக்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய், ஒன்று எல்லாமே செஞ்சிருப்போம், இல்லை சிலர் ஒன்னுலையாவது அதில் இருந்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆகிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு வர்றாரு? நம்மளை திருட்டுத்தனத்திலிருந்து, பண ஆசையிலிருந்து, பொருளாசையிலிருந்து, உதாசீனப்படுத்துறதுலேருந்து, நிந்திக்கிறதுலேருந்து, அவமானத்திலிருந்து, எல்லாத்துல இருந்து மற்றவங்களை பழிவாங்க நினைக்கிற, மற்றவங்களை பகைக்கிற, மற்றவங்களை விரோதிக்கிற, மற்றவங்களை அற்பமாக எண்ணுகிற இந்த குணத்திலிருந்து முழுவதும் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக புதிதாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி ஒரு
சில்வர் அண்டாவை அல்லது போட்டிருக்கிற கம்மலை மூக்குத்தியை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே புதுசாக கொடுத்துருவாங்க. அவன் நல்ல அது மாதிரி அந்த பாலிஷ் போட்டால் போதும், அண்டாவை முன்னாடி கொடுத்தா அவங்க என்ன செஞ்சிடறாங்க, புதுசாக அந்த ஒரு இதை போட்டு புது அண்டாவாக கொடுத்துட்றாங்க. ப்ரைஸ்லாம் ஒடுக்கெல்லாம் எடுத்து சில்வர் அண்டாவை அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆமே. அப்போ உள்ள புதுசாக தான் இருக்குது, வெளியே தான் என்ன ஆயிடுச்சு, அழுக்கு, கரை, திரை, நெளிவு. இப்போ அங்கே கொடுத்துட்டா அவங்க புதுசாக்கி தர மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கண்ணை புதிதாக்கிட்டாரா, பரிசுத்தமாக்கிட்டாரா? கையே தடவி தெரியுதா, விரல் எல்லாம் பரிசுத்தம் ஆயிடுச்சா அப்படின்னு பாருங்க. என்னத்தை தடவி தெரியுது? செல்போன. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டு எதை தடவணும்? வேதத்தை புரட்டிக்கிட்டு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்படி இல்லை, இப்படி. ரைட்லாம். அல்லேலூயா. சரி, அப்போ புதிதாகணும், 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 இருதயம் புதிதாகணும். தாவீது சொல்றார், புது இருதயத்தை எனக்கு, சுத்த இருதயத்தினிலே புதிதாக்கப்பட்ட புதிய ஆவி எனக்கு தாங்க, புதிய கண்களை தாங்க, புதிய சிந்தனை தாங்க, புதிய பாஷைகளை தாங்க, புதிய அபிஷேகத்தை தாங்க. சகலத்தை புதிதாக்குகிறவர் இயேசு. அல்லேலூயா. பழைய பாம்பாகிய பழசாவே இருக்க வைக்கிறது யார் வேலை? பிசாசு. பழசு உனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டானா நீங்க பழசு. ஆமென். அல்லேலூயா. இல்லை எனக்கு புதுசு வேணும், புதுசு வேணும், புதுசு வேணும்னீங்கன்னா புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் எல்லாம் புதுசாயிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் புதுசாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அப்ப பரிசுத்த ஆவியானவரை புதிதாக்கிட்டாரா? இப்ப நம்மளே பார்த்து சொல்லணும், நானா இப்படி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வாயா இப்படி பேசுது, இந்த நாக்கா இப்படி பேசுது, ஊரு பூரா சண்டையிலுக்கு கோல் சொல்லி ஒன்று குடும்பத்தை ஒண்ணுங்களா மாக்குனேன் இந்த நாக்குலையா. ஆமென். அல்லேலூயா. இந்த கையா உதவி செய்து அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை பார்த்தே நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை புதிதாக்க வேண்டும். கரங்களை தட்டி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கண்ணா மோதிரத்தை போடணும், எப்படியாவது செயினை போடணும். இந்த கண்ணு எவன் கையில் மோதிரம் இருந்தாலும் அதை விட நான் போடுறேன் பாருன்னு அந்த வெறி எடுத்தது. இப்போ இந்த கண்ணா மோதிரத்தை கண்ணாச்சி போ அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம். அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை பார்த்தே நமக்கு சந்தோஷம் வரணும். பிரைஸெல்லாம் பரவாயில்ல, நீ புதுசாயிட்ட அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மூன்றாவது ஸ்டெப். பரிசுத்த ஆவி நம்மை புதிதாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குமாரனுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நான்காவது ஸ்டெப், நாலாவது படி என்ன? அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நாலாவது ஸ்டெப் என்னன்னா, எல்லாத்தையும் விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில வரணும். அல்லேலூயா. அப்படியே மாறி வரணும். பால் தயிராயிடுது. இத்தனோடு தயிர் போட்டோடனே இந்த பால் என்ன ஆயிடுது? தயிராயிடும். இப்போ பால் சும்மா இதாக இருந்தது, இப்போ கட்டியாகி போச்சு, ஐஸ்கிரீம் மாதிரி. ஆமென். அல்லேலூயா. ஒன்றுமே செய்யல, கொஞ்சோண்டு அந்த தயிரை போட்ட உடனே தயிர் கொஞ்சோண்டு போட்ட உடனே இப்போ தயிராயிடுச்சு, கட்டி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதை ஒரு மட்டை வச்சு அப்படியே கடைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? வெண்ணெய் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ தண்ணியெல்லாம் பிரிஞ்சிடுச்சு. அப்போது அந்த வெண்ணெயை கொண்டு போய் கொஞ்சம் அப்படியே உருக்கிட்டோம்னா நெய் கமகமான்னு மணக்குது. ஆமென். அல்லேலூயா. டோட்டல் கலரே மஞ்சள் ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. எதுவுமே போடலை, எந்த கலர் பொடியெல்லாம் போடல, தானாக மாறுது. பிரைஸ்லாம். இதுதான் மண்ணானவனுடைய சாயலிருந்து வானத்துக்குறவருடைய சாயலுக்கு நம்ம மாறுறது. அல்லேலூயா. எப்போ மாறுவோம் அப்படின்னா, புதிதாக்கப்பட்ட இந்த வசனத்தில் படி நீங்க பிரித்தெடுக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும். ஆமென். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போஸ்தலர் 5:32 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:32. நாங்கள் ஏசப்பாவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், சத்தியத்துக்கு சாட்சிகளாக இருக்கிறோம்.
தேவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வசனத்துக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படிய 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 பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா இருக்கிற ஆவிதான் இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறார். உன் பாத்திரம் என்ன செய்யணும்? நிரம்பி வழி. ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு 4 லிட்டர் பாலை வச்சு முதல்ல எது பொங்கி வழியணும்? பால். அது எவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தாலும் கொஞ்சோண்டு பால் அப்படியே மேலே பொங்கி கீழே வலியும். ஆமென். அல்லேலூயா. அதுபோல் உனக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம், உனக்கு இருக்கிற கொஞ்சம் அபிஷேகம், அது நிரம்பி வழியணும். அந்த பாத்திரத்தையே தெரியக்கூடாது. வெளியே பூரா பொங்கல் பொங்கி வழிகிறது மாதிரி, பால் பொங்கி வழிகிறது மாதிரி அபிஷேகம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ அந்த பாத்திரத்தில், அது தங்க பாத்திரமா இருந்தாலும் சரி, தகர பாத்திரமா இருந்தாலும் சரி, பால் பொங்கி வடியும் போது அந்த பாலுடைய அந்த பால் தான் அதில் அந்த பாத்திரத்தில் தெரியும். அல்லேலூயா. முழுவதும் பாலாகத்தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த பலிபீடத்தில் இருக்கிற அத்தனையும், ஆலயத்தில் இருக்கிற அத்தனையும், அது மரத்தில், சித்தி மரத்தால் செய்யப்பட்ட பலிபீடமாக இருந்தாலும் மேலே பொன் தகடால் மூடப்பட்டு விடும். அல்லேலூயா. அப்போ எல்லாம் பொன், எல்லாமே விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. நல்ல விசுவாசம், புடமிடப்பட்ட பொன், நல்ல உபத்திரவங்கள் பாடுகளை சகித்து விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிற அனுபவம். அல்லேலூயா. என்ன விசுவாசத்துல உறுதி? என்னை தூக்கி தீக்குள்ள போட்டாலும், அக்னியில தூக்கி போட்டாலும் என் தேவன் என்னை தப்புவிப்பார். சிங்கக்கெவியில போட்டாலும் என் தேவன் என்னை தப்புவிப்பார். கடல் மேல நடக்க சொன்னாலும் நான் நடப்பேன். அல்லேலூயா. விசுவாசம். பிரித்தெடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்படும். மனிதர்களை விட்டு பிரித்தெடுக்கப்படும். ஆண்டவர் சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரன்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர் தான் எனக்கு தகப்பனும் தாயும் சகோதரன் சகோதரியுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யலைன்னா அவங்கள விட்டு விலகணும். அவங்கள கண்டு ஒரு வெறுப்பு இருக்கணும். அது கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நீங்க வரும்போது தான் அவங்க வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விடுறதில்லை. சாதியை விட்டு வந்துட்டீங்களா? 35 வருஷம் ஆச்சுங்க, நாங்கெல்லாம் 3 தலைமுறையா கிறிஸ்தவங்க, ஆனால் வேற சாதி பையன் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நீங்கள் என்ன எதை விட்டு பிரித்து எடுக்கலை? வசனத்தின்படி பிரிந்து பாருங்க. சாதி பிரியலை, கம்மலை கலட்டணும் முடியாது, பிரியலை, இந்த பிரியலை, அதை நான் யார், என் வீடு எப்படி, எங்கள் குடும்பம், அப்புறம் பணம், பதவி, பட்டம், அதெல்லாம் இல்லை. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வசனத்துக்கு வரணும். இன்னும் என் ஊர், எங்க தமிழ்நாடு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உலகமே நமக்கு சொந்தம். பிரைஸ் எல்லாம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம், அது இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், எல்லாருக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் பிரித்தெடுக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் என் பின்னாடி வாங்க அப்படின்ன பிறகு அப்புறம் போய் எவனாவது குடும்பத்தில் போயிருந்தானா? ஒருத்தன் இல்லை. தோமா இங்கே வா அப்படின்ட்டாரு. அவங்க பெரியப்பா சித்தப்பா யாராவது வந்தாங்களா? வரல. அவங்க இங்கே இருந்தாங்க. எத்தனையோ பேர். வில்லியம் கேரி வரும்போதே அவருடைய திரும்ப அந்த நாட்டுக்குரிய உரிமைக்குரிய எல்லாத்தையும் கிழிச்சு எங்கே போட்டார்? தண்ணிக்குள்ளே போட்டார். இந்த காலை வைக்கிறேன், இந்த இந்திய மண்ணில் கால் வைக்கிறேன், இங்கே தான் நான் அடக்கம் பண்ணப்படுவேன், இங்கிலாந்துக்கு திரும்ப வர மாட்டேன். அவன் அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வேலையை செய்வேன், இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவங்களாம் வந்தாங்க. அவன் அல்லேலூயா. பாசம் தெரியாதவங்க, ஒன்றும் தெரியாதவங்க. கர்த்தருடைய வார்த்தை போதும், கர்த்தர் போதும். ஏன்னா ஆண்டவர் முன்னாடி செல்றாரு, அவர் பின்னாடி நான் போவேன். அவன் அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், குடும்பத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், சொந்த ஊரை திரும்பி பார்க்க மாட்டேன், சொந்தங்களை திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். அல்லேலூயா. உலகத்துல ஏன் நாம் இருக்கக்கூடாது? உலகத்தில் உள்ளவைகள் மேல் அன்பு கூர்ந்து இருக்காம தேவன் சொல்ற வழியில போயிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோடு நடக்கும்போது தான் நம்ம அநேகருக்கு
ஆசீர்வாதமா மாற முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமை போல தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை துவங்கின இடம் ஒன்றா இருக்கணும், முடிகிற இடம் ஒன்றா இருக்கணும். சீசருடைய வாழ்க்கை துவங்கினது எருசலேம், முடிவு இந்தியா. ஆமென். அல்லேலூயா. தோமாவுடைய வாழ்க்கை துவங்கினது எங்க? எருசலேம், முடிவு இந்தியா. இந்திய தேசத்துக்கு அவர் தான் தந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்டுக்கு பெரிய அப்போஸ்தலன் யார் தான்? இந்த நாட்டுக்கு தகப்பன் யார் தான்? தோமா தான். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம துவக்கம் ஒன்றா இருக்கலாம், நம்ம முடிவு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஆணைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். பிரித்தெடுக்கப்படும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நசரேயர்கள் அப்படின்னா என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து நம்மளை நிறுத்தியிருக்கிறாரு, பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தாரை போல நம்ம வாழாம, உலகத்தாரை போல சிந்திக்காம, கர்த்தருடைய வார்த்தைப்படி சிந்தித்து அப்படி தேவனுடைய வழியில நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து 5வது படி. முதல் படி பாவ மன்னிப்பு, 2வது படி ஞானஸ்நானம், 3வது படி பரிசுத்த ஆவி, 4வது படி பிரித்தெடுக்கப்படும். கிறிஸ்தவர்கள்லாம் ஒரே ஐக்கியம், ஒரே இது. அங்க எதுக்கு முக்கியமே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா. 5வது படி யாக்கோபு 5:15 வாசிங்க. விசுவாசமுள்ள ஜெபம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஜெபித்து சுகத்தை பெற வேண்டும். ஆஸ்பத்திரி ஓடக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்க என்ன செய்ய? வியாதி அதிகமாயிடுச்சு இல்லை, போராடி ஜெபிக்க. வியாதிக்கான காரணம் என்ன? ஆண்டவர் மத்தேயு 10:1 சொல்றாரு, அசுத்த ஆவியின் மூலமாக தான் வியாதி வருது, நோய் வருது. அல்லேலூயா. வியாதிங்கிறது இப்போ வந்துட்டு போகிறது, நோய்ங்கிறது எப்போதும் இருக்கிறது. அது சுகராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, சத்தியம் போய் சொல்லாது. அல்லேலூயா. அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வியாதி என்கிட்ட வர்றதுக்கு என்ன காரணம்? காரணம் என்ன? கசப்பு, விரோதம், பகை, பேய்த்தனம், பேய் குடி இருக்குது உள்ள. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் வியாதி. நான் ஒப்புரவாவேன், மன்னிப்பு கேட்பேன், ஐக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மன்னிச்சுட்டு மன்னிப்பு கேட்பேன்னீங்கன்னா வியாதி ஓடிப்போம். அல்லேலூயா. அவ்வளோதான். வெரி சிம்பிள். 23 வருஷம் எனக்கு ஒரு வியாதியும் இல்லை, ஒரு நோயும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். காரணம் என்ன? நீங்கள் குடிக்கிற தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன், நீங்கள் கொடுக்குற அரிசியை தான் நானும் திங்கிறேன். எனக்கு வியாதி வரலன்னு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியினுடைய அந்த வசனத்தினுடைய அந்த தெய்வீக சுகத்தை தேவனால் வருகிறதை பெறணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம், ஜெபித்து பெறணும். விசுவாசத்தினால் வராத யாவும். இப்போ விசுவாசத்தில் கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து பெறணும். எல்லாவற்றையும். குழந்தை வேணுமா? ஆண்டவரிடத்துலேருந்து கேட்டு பெறணும். வீடு வேணுமா? ஆண்டவரிடத்துலேருந்து கேட்டு பெறணும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு ஆள்கிட்ட கேட்கறது இல்லை, தேவனிடத்தில் கேள். ஆண்டவர் சொல்ல, என்னை கேள். எழுதி போட்டிருக்கிறோம்ல, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கா? எனக்கெல்லாம் இன்னும் சந்தோஷம் நிறைவா இல்லை. இந்த சர்ச்சு வந்துருச்சு நிறைவில்லை, அந்த சர்ச்சு வந்துருச்சு நிறைவில்லை. அவன் சொல்ற சந்தோஷமா இருக்கியா? இல்லை ஆண்டவர் 2 ஏக்கர் வாங்கிட்டாங்கன்னு இருக்கேன். 2 ஏக்கர் கொடுத்தவொடனே சந்தோஷமா இருக்கியாடா? என்ன சொல்லுவேன்? 20 ஏக்கர் கொடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 20 ஏக்கர் வந்தோடனே சந்தோஷமா இருக்கியாடான்னு ஒரு 200 கொடுங்களேன். கொடுத்தா என்ன? ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? சந்தோஷம் கேட்கறது, கொடுக்க இன்னும் கொடுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட வாங்க வேண்டியதானே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன தரமாட்டேங்காரா? எல்லாம் தரும். அப்போ ஜெபத்தில் கேட்கணும். ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டார் சாலமோன், கொடுத்தார். குழந்தை வேணும்னு அண்ணால் கேட்டார், கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. யுத்தத்தில் வெற்றி பெறணும் எப்தா கேட்டார், ஆண்டவர் கொடுத்தார். நான் ஒரு நியாயாதிபதி ஆகணும், கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு பெறணும். இன்னொருத்தன் இருக்கிறத தட்டி பறிக்க சவுலை போல நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சவுலை என்ன பண்ண? அவன் வளர்ந்துடக்கூடாது, பொறாமை, அவனை அழிச்சிடணும், நான் தான் இருக்கணும். ஏறுவது எப்படியாவது இயேசுநாதரை அழிச்சிட்டு நான் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தாரு. அவன் தான் புழுப்படுத்தி இறந்தான். அல்லேலூயா. வேதம் தான் சொல்லுது, வியாதிக்கு காரணமே குடும்பத்தில் கீழ்ப்படியாம, குடும்பத்தில் மன்னியாம, குடும்பத்தில் ஒப்புரவாகாம, ஊழியர்களோடு ஒப்புரவாகாம, விசுவாசிகளோடு ஒப்புரவாகாம இருக்கிறது தான் காரணம். பகை, விரோதம், இவைகள் தான் என்ன கொண்டு வருது? வியாதியை, நோயை கொண்டு வருது. அதனால தான் சொல்லப்பட்டது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைங்க.
என்னை பூசி ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் பாவங்களை ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லுங்க பாஸ்டர், எங்கள் அக்கா கூட நான் செத்தாலும் பேச மாட்டேன். நீங்கள் என்ன சொல்லுங்க, எங்கள் அண்ணன் கூட பேச மாட்டேன். இப்படியே மாமியாவ ராட்சசி அவ கூட இல்லை, நமக்காக மருமகள்கிட்ட மட்டும் வேற எல்லாத்தையும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறனால தான் அங்கே வியாதி ஒட்டிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க பார்க்கணும். ஏசுநாதர் பாருங்க, சபிச்சவன் சத்தியம் பண்ணவன் எவ்வளவு பேச எல்லாத்தையும் மன்னிச்சு வழியே போய் பேசுறாரு. பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, ஆமென். அல்லேலூயா. தேடி போய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா? நேற்று தான் ராத்திரி 3 நாளைக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சான்? நான் தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. 3.5 வருஷம் கூடயே தெரிஞ்சவன் சொல்லிட்டு ஆனாலும் ஆண்டவர் போய் கேட்கிறார். அந்த குணம் நமக்கு வரணும். பிரைஸ் அல்லேலூயா. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். அப்போ அந்த அந்த தெய்வீக சுகம் ஆண்டவரிடத்திலிருந்தே பெறணும். நன்மைகளை ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் கடவுளிடத்திலிருந்து பெறணும். பரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். தாவீது சொல்றாரு 121:1 என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும். மாமனார் இருக்காரு, மச்சினை உயிரையே கொடுக்குற மச்சினை இருக்கான், அதெல்லாம் தேவையில்லை. யோனத்தான் கொடுக்கறது வேண்டாம். அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறான். அப்பா ஈசா இருக்கிறாரு, தாத்தா இருக்கிறாரு. எவன்கிட்ட எவன் சொத்து எனக்கு வேண்டாம். யார்கிட்ட கேட்பேன்? யார்கிட்ட கேட்பேன்? ஒத்தாசை வரும் அங்க கேட்பேன். அவர்கிட்ட ஏராளமா இருக்குல்ல, அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. என் காலை கல்லாட விட்டார். என்னை காக்கிறவர் நான் கேட்டேன்னா உறங்க மாட்டார். போவாச குறித்து சொல்லிட்டு நீ அந்த மனுஷன் சொல்லிட்டீல, அந்த மனுஷன் அதை செய்யற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்? தூங்க மாட்டான். ஜெபத்தை பண்ணிட்டு நீங்க தூங்கணும், அவர் கொண்டு வந்து கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? நல்ல விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல, தானியேலை போல, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகை போல ஏன் இப்படியே சொல்லாட்டி என்ன போல விசுவாசமா இருக்க? நான் மாமனார்ட்டையும் வாங்கலையே, எங்க அப்பங்கிட்டையும் வாங்கலையே, யார்கிட்ட தான் வாங்குறேன்? அவர்கிட்ட தான் நான் கேட்கிறேன், அவர்கிட்ட தான் நான் வாங்குறேன். ஆமென். அல்லேலூயா. அது மாதிரி நீங்களே அங்கே வாங்குங்க. எங்கேயும் கேட்கறது முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட கேளுங்க. என்னை கேள் அப்படின்ட்டாரு. சந்தோஷம் நிறைவா இருக்க வரைக்கும் நீ என்ன செய்யும்? பெற்றுக்கொள்வாய். இதான் சந்தோஷம்னா ரைட்டு போதும். வீடு வேணா ஒன்று வேணா எனக்கு இதே போதும், அதுலேயே உட்காந்து. ஆனால் சந்தோஷம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கேட்டுக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கொடுக்கறதுல சந்தோஷப்படுறவர் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். கொடுத்து கொடுத்து நம்ம எப்படி இருக்கணுமா? உயர்ந்த அடைக்கலத்தில். இந்த பூமியில் இருக்கிற எம்எல்ஏவை விட, எம்பியை விட, இந்த பூமியில் இருக்கிற பெரிய பிஸ்னஸ்மேன், ஊரில் பெரிய பணக்காரனை விட நம்மளை உயர்த்தி வைக்கணுன்றாரு. அல்லேலூயா. அவங்களை எங்கேருந்து தூக்குறாரு? குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்கி அவங்களுக்கு மேலே உன்னை உட்கார வைக்கிறேன்டா. ஆமென். அல்லேலூயா. மகிமையான சிங்காசனம். அவங்களுக்கு நாளைக்கே பிள்ளை குட்டிக்கு கேஸ் போட்டாங்கன்னா இறங்கிடும். உனக்கு அப்படி மகிமையான சிங்காசனம். ஆமென். அல்லேலூயா. நீ எவ்வளவு கொடுத்தாலும் மறுபடியும் உயர்த்தி வச்சுக்கிட்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த விசுவாசமே என் அப்பங்கிட்ட நான் கேட்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற எனக்காக உயிரை கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? எல்லாம் கொடுக்கிற வல்லவர். அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டு அந்த விசுவாசம், சுகம்னாலும் சரி, ஐஸ்வர்யனாலும் சரி, கணம்னாலும் சரி, மேன்மைனாலும் சரி, ஞானம்னாலும் சரி, அறிவினாலும் சரி, வல்லமைனாலும் சரி, எல்லாம் ஒரு மனுஷனிடத்துல நம்ம வாங்கணுங்கிற அவசியம். எனக்கு தெரிஞ்ச அருமையான ஐயா நம்ம ராபர்ட் ஐயா, வெள்ளிக்கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கும் வேணும்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்கே போனார்? அமெரிக்கா போய் 10-15 நாள் கோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு சபையும் கட்டலை, 10 ஆத்மாவை ஆதாயம் பண்ணல. இப்போ அவருக்கும் பலவீனமாக தான் இருக்கார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கட்டும், முறையாக சொல்லவில்லை. எங்கேயோ ஒருத்தர் போனால் அந்த அபிஷேகம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கிட்டோம்னா நம்ம பக்கத்தில் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். அல்லேலூயா. 10, 30, 60, 60, 100, 1000 மடங்காக 1000 கோடாக பெருக வைக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் அங்கே போயிட்டா அதெல்லாம் நிரந்தரமானது. கல்யாண வீட்டில் சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும்.
டெய்லி ஓசியா போடுவானா? போட மாட்டான். ஹோட்டலுக்குள்ளே போனால் ஃபீஸ் கட்டணும். ரைஸ்லாம் அல்லேலூயா சோத்திரம். அந்த மாதிரி போனால் நல்லா தான் இருக்கும். அது நிரந்தரமானது. அதே மண்டபத்தில் டெய்லி போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருக்குமா? இருக்க. மறுநாள் போனால் மண்டபத்துக்குள்ளே விட மாட்டேன். ஆட்சிமனை கூட உள்ள விட மாட்டேன். ஆமாம் அல்லேலூயா சோத்திரம். அதனால் நாம பெற்றுக்கொள்ளணும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆமாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்து 6வது ஸ்டெப், 6வது படி 2 தெசலோனிக்கேயர் 2:13. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், இப்போ நம்ம ஏதோ செய்த செயலுக்காக ரட்சிக்காமல், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், நல்லா கவனிங்க, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும். எதை விசுவாசிக்கணும்? சத்தியத்தை. அல்லேலூயா. சுவிசேஷம் அப்படிங்கிறது, சுவிசேஷத்தை விசுவாசித்தா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை விசுவாசிக்கணும். அப்ப வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அல்லேலூயா. சத்தியத்துக்குள்ள நம்ம நடக்கணும். சத்தியத்துல ஒரு பொய்யும் இராது. சத்தியம் உங்களை விடுதலையா. ஆமென் அல்லேலூயா. அப்ப யோவான் ஸ்நானன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வேதத்தில் எழுதி இருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த வார்த்தையின்படி நான் சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ வசனத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியும். அனித்தியமான உலக பொருள்களால் சம்பாதித்துக்கொள் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ எல்லார்ட்டையும் ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து திட்டுறாங்க அப்படின்னா நம்ம நண்பர்களை சம்பாதிக்கல. யாரை சம்பாதிக்கலாம்? பகைவர்களை சம்பாதிக்கலாம். ஆமென் அல்லேலூயா. நம்ம தான் கொடுத்தோம். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுதான் சத்தியம். இதை விசுவாசிச்சு இப்படி வாழணும். நம்ம என்ன செஞ்சிடறது? எல்லாத்தையும் கடனை வாங்கி வச்சுக்கணும். ஆமென் அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு ஒன்றில் நீங்க என்ன செய்யக்கூடாது? கடன் கொள்ளக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. அதுதான் சத்தியத்துக்கு சாட்சி. சத்தியத்துக்கு சாட்சியா வாழணும். சத்தியத்தை விசுவாசிக்கிறது. ஆமென் அல்லேலூயா. இப்போ அங்கதான் பிரச்சனை இருக்குது. அந்த அளவுக்கு நீங்க அந்த ஸ்டெப்ல வளரணும். ஆமென் அல்லேலூயா. வளரணும் வளரணும். ஈஸியா சொல்லிடு உங்களுக்கு என்ன அப்படின்னு. அல்லேலூயா. யாராவது பெரிய பணக்கார பார்த்து அவங்க கொடுத்தாரு, ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு ஒரே பெரிய பணக்காரர் யாரு? எஜமான் இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார். அவர்கிட்ட கேளு. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக்கொள்ளும். ஆமென் அல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட கேட்டு வாங்கணும். மற்றவங்க மனுஷன்ட்டு கேட்கக்கூடாது. அங்கிருந்து எனக்கு வரட்டும் கேட்கணும். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சத்தியத்தில் ஒரு பொய்யும் இல்லை. சத்தியம், சத்தியத்துக்கு சாட்சியாக நாம் வாழணும். வசனம் என்னெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவித்திருக்கணும். ஆமென் அல்லேலூயா. நல்ல ஆண்டவர்கிட்ட தான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் கண்ணை மூடும்போது ஆமாம் இந்த ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல. ஆமென் அல்லேலூயா. சும்மா எனக்கே வந்தோம், ஒரு சின்ன சர்ச்சை கட்டிட்டோம், ஒரு 10-300 ஆத்மா இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, ஒரு சபை இருக்குது, போகும் சாகுற வரைக்கும் இல்லை. அல்லேலூயா. இதான் ஒரு ராஜாவுக்குரிய ஒரு பணக்காரனுக்குரிய சொத்தா? சாகும்போது அப்படி இருக்கணும். ஆமென் அல்லேலூயா அப்படின்னு கேட்டோம். அதுக்காகத்தான் 2 ஏக்கர் வாங்குகிறோம். பெரிய சபையை கட்ட போகிற 1000 பேர் உட்கார்ற மாதிரி. அல்லேலூயா. அப்படி வாங்கி 2மே இருக்கணும். ஜனம் இருக்கணும், பணம் இருக்கணும். பிரைஸ்லாம். ஜனம் இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவன்ட்ட ஜனம் இருக்காது. ஆனால் 2 இருக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஜனம் தான் ரொம்ப முக்கியம். ஆமென் அல்லேலூயா. பணம் அங்கேருந்து வரும், ஜனம் தான் முக்கியம். மோசேக்கு தேவை ஜனம். பணம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? காடை வேணாலும் வந்துச்சு, மண்ணா வேணாலும் வந்துச்சு, கட்பாறையிலேருந்து தண்ணி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஆமென் அல்லேலூயா. அதெல்லாம் கவனிங்க. சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்துக்கு சாட்சியாக நம்ம வாழ்ந்து மறிக்கணும். பேசலாம். அப்போ அதான் யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கு. இன்னைக்கு நம்மளும் அது மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக
மற்றவர்களுக்கு ஒளியாக, மற்றவர்களுக்கு உப்பாக, மற்றவர்கள் வாழ்க்கைக்கு நாம் சுவை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி 7வது 1 பேதுரு 1:5. 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அப்போ கடைசி காலத்துல வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த 7வது ஸ்டெப் வரைக்கும் ரெடியா கரெக்டா இருக்கணும், ரட்சிப்புல வளர்ந்து வரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆயத்தமா இருக்கீங்களா இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு? இன்று இரவு ஆண்டவர் வருகிறார் அப்படின்னா ஒரு பக்கம் ரெடியா இருக்கீங்களா உங்க இருதயத்துல இருந்து அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். லோத்து மனைவி சொன்னா, இழுத்து கொண்டு போறாங்க தூதர், திரும்பி பார்க்காத. முதல்ல பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு வீடு தான், அந்த வீட்டுக்குள்ள என்னதான் வச்சிருந்தாலும் தெரியல. ஆமென், அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத திரும்பி பார்க்காதன்னா அதை என்ன செய்யறான்? திரும்பி பார்த்து என்ன ஆயிட்டான்? உப்புத்தூ. இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய பேர் உப்புத்தூனாவே உட்காந்துருவோம். சபையில் வருகைக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். இந்த ஸ்டெப் எந்த ஸ்டெப்பில் இருக்கீங்க நீங்களே பார்த்துக்கணும். ரெடி, மரணம்னால ரெடி, வருகனால ரெடி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் கவலை. ஆமென், அல்லேலூயா. யார் பார்த்துப்பா? என்னோட ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்படிங்கிற அந்த ஆயத்தம், அந்த ரெடியாக இருக்கணும். பிரைஸ் தான். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமமாக நிறைவேற்றி விட்டு ரெடியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சொத்து. இப்போ அண்ணாலம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எனக்கு உங்களுக்கு என்னம்மா இப்போ கவலை அப்படின்னா, எனக்கு என்ன இந்த பையன் எதையாவது படித்து ஏதாவது இது பண்ணாங்கன்னா, அந்த சின்னவன் எனக்காவது பண்ணான்னா அதுதான் இருக்குமே தவிர அவங்கள குறித்து ஒரு கவலை இருக்காது. எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வர வர ஒன்று முடி லேசாக வெள்ளை ஆகிட்டுருக்குன்னு ரொம்ப கவலையாக இருக்கு பாஸ்ன்னு சொல்ல போகிறாங்களா? மூஞ்சியெல்லாம் துக்கம் ஆகிட்டு இருக்கு பாஸ்டர் கவலையாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்களா? ஏன் அவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. நான் யார் ஆகிட்டேன்? பாட்டி ஆகிட்டேன். போதும், இந்த பையனுக்கு நல்லா இருந்தால் பேரைக்கு நல்லா இருந்தால் போதும், நான் ரெடி, எப்போ வேணாலும் வர ரெடி. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவரும் இந்த 7வது நிலையில வந்து எப்போதும் ரெடியாக இருக்கணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. எப்போதும் ரெடியா. இந்த 7வது நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எப்போ வேணாலும் ரெடி. அதனால தான் சீசரை பார்த்து நாளைக்கு தலை வெட்ட போறாங்க பல பேருக்கு சொல்லும்போது அவர் போய் கதறலை, அழுகலை, ஒன்றும் செய்யல. சத்தியத்தை அவர் விசுவாசித்திருந்தபடின்னா பேசாம படுத்து தூங்குறார். அல்லேலூயா. ஆமா, அவர் உயிரோட எழுப்பவும் வல்லவர். அல்லேலூயா. இவங்க வெட்டி கொண்டு போய் கல்லறையில் போட்டாலும் அவர் உயிரோட என்ன செஞ்சுறாரு? எழுப்பி நான் ஊழியம் செய்யணும்னா எழுப்பி வச்சிருவார். அல்லேலூயா. இதுக்கு போய் என்னத்தை ஜெபம் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குறாரு. ஆமென், அல்லேலூயா. ஜனங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் தூதன் அனுப்பி விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நம்ம ஆயத்தமா இருக்கணும் வருகைக்கு. அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆசை? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கிற எனக்கு ஆசை அதிகம். அதுதான் ஆசை. அப்புறம் ஏன் இருக்கிற பாவடி தானே செத்து தலையடி தானே அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் இருந்தால் தான் வரங்களை குறித்து விவரமாக சொல்ல முடியும், கனிகளை குறித்து விவரமாக சொல்ல முடியும், சபைகளை எப்படி நடத்துவது, நல்ல சீனியர் பாஸ்டர்களை எப்படி ஏற்படுத்துறது, யாரை ஊழியத்துக்கு வைக்கிறது, யாரை அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆக்குறது, யாரை நல்ல விதவை கூட்டத்துக்கு தலைமையாக வைக்கிறது, யாரை கேன்சல் லீடராக வைக்கிறது நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அதுக்காக தான் நான் உட்கார்ந்து இருந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கேங்கிறார். பேதுருவை கேட்டால் சொல்கிறார், இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை அதிகம். இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் சீனியர்னால ஆண்டவரோட நடந்ததுனால உங்களுக்கு சில உங்கள் டவுட்டுகளை எல்லாம் நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறோம். பிரைஸ் தான். உங்கள் ஆசையெல்லாம் அங்கே இருக்கணும் தான். தாவீதை கேட்டாலும் சொல்கிறேன், அவரோடு இருக்கிறதா எனக்கு ஆசை. அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னைக்கு நமக்கும் அப்படி ஒரு ஆசை. பிரைஸ் தான். பாட்டு மட்டும் பாடும். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. இன்னைக்கு அப்படியே இந்த ஆராதனை இரவு 10 மணி வரைக்கும் தொடங்கும் அப்படின்னா, நான் கண்ணை மூடி ஒரு பாட்டு படிச்சு முடிச்சு பார்த்தேன்னா ஒரு ஆள் இருக்க மாட்டேன். பாட்டு மட்டும் எப்படி பாடுறது? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இந்த 7வது ஸ்டெப்
ஆயத்தமா இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணி விழிப்பார். அல்லேலூயா. ஆம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு அது முதல் ஸ்டெப். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து இது ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? முழிச்சிருக்கணும். அல்லேலூயா. அது விழித்திருந்து ஜெபிக்கணும். இது ஜெபிச்சுட்டு எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அது முதல் ஸ்டெப். என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது முதல்ல சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இது கடைசி ஜெபம் எப்படி இருக்கணும்? இனி சம்பவிக்க போகிற அப்படின்னு இந்த 21ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் உட்காந்து வாசிங்க. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. கொள்ளை நோய்களும், வானத்தின் சத்துங்கள் அசைக்கப்படுகிறது, சூரியன் சந்திரன் அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. அது இல்லாமல் உங்கள் இருதயம் பெரும் திருதியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருக்கும். எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. இது கடைசி காலம். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால ஜெபம் பண்ணி எப்படி இருக்கணும்? தூங்கிட்டார். முதல்ல சொன்னார் ஜெபம் பண்ணிட்டு தூங்க அப்படின்னார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிச்சுட்டு அப்புறம் தூங்கிருங்க அப்படின்னா. இப்போ ஜெபம் பண்ணிட்டு எப்படி இருக்கணும்? விழித்திருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினால வருகைக்கு நம்ம கைவிடப்பட்டப்படாது. எக்காலம் துடிக்கும் போது ரெடியாக இருக்கேன் ஆண்டவரை வந்துட்டேன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. மனவாட்டியை மட்டும்தான் எடுப்பார். மனவாட்டிங்கிறது யாரு? ஒரு எப்படி இந்த கல்யாணம் முடிக்க போகிற பிள்ளைங்க அதை லவ் பண்ணிட்டு அவங்க தான் எனக்கு முக்கியம் ஓடுது பாருங்க. எல்லாம் இருந்தாலும் அப்பே ஆத்தா எல்லாம் இருந்தாலும் அவன் தான் முக்கியம் பாருங்க. அது மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் குடும்பங்களில், சபைகளில் எப்படி இருந்தாலும் இங்கே இருந்துக்கிட்டு அவரோட ஒரு ஐக்கியம். பிரைஸ்லாம். அவர் கூப்பிடும்போது வா போலாம்னு டக்குன்னு ஓடி போயிடும். பிரைஸ்லாம். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம்.